ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியிலேருந்து ஃபேன்சி நெக்லஸ், மிடில் ஹாரம், லாங் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 18-17 கிராம்லேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஃபேன்சி டைப்பில் இருக்கிறது. எல்லா மாடலுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குற இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா 32, 40, 52 இந்த மாதிரி வருது. லாங் வெயிட் இருக்கிறது வந்து லாங் ஹாரமும், ஓரளவுக்கு நார்மல் வெயிட் இருக்கிறது வந்து மிடில் ஹாரமும், கம்மியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நெக்லஸாகவும் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேயுமே அந்த மாதிரி தான் வரும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தோட கிராமுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி மாங்காவிலேயே ஃபேஷனாக நல்லா ஹை பாலிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த சோக்கரும் அந்த லாங் ஹாரமும் மேட்சிங், நடுவில் இருக்கிறது மட்டும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40, 46 அண்ட் 64 கிராமில் இருக்கிற கலெக்ஷன். வேஸ்டேஜ் வந்து சில பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு கலெக்ஷனுக்குமே ஒவ்வொரு வேஸ்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணலை. பட் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். நான் சொல்ல போனாக்கா கேரளா மாடலுக்கெல்லாம் ஒரு 7-8% வந்து வேஸ்டேஜ் இருக்கும். பாம்பேக்கெல்லாம் ஒரு 10 இருக்கும். கல்கட்டாக்கெலாம் ஒரு 12-14 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ டர்க்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ அதனால் வேஸ்டேஜ் நீங்கள் மற்ற ஷாப்லெல்லாம் பார்க்குறத விட ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வேஸ்டேஜ் பற்றி எவ்வளோ இருக்குமோ, ஓரளவுக்கு 20 தாண்டிடுமோ, 16 தாண்டிடுமோ, அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வருது. இதோட பெண்டன்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெண்டண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக மூணுமே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பீசஸ் தான். இதோட செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே லாப்பாவோட அந்த செயின் கலெக்ஷன் மாதிரி இருக்கும். அடுத்து 24, 41, 52 கிராமில் இருக்கிற இந்த 3 பீஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஸ்டோன் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. 1 or 2 தான் இருக்கும். அந்த ஸ்டோன் வெயிட்டும் வந்து தனியாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாங்காய் மாலை, அழகான மாங்காய் மாலை. அடுத்து ஒரு சின்ன சின்னதாக பூ வச்சா மாதிரியும், அங்கங்கே வந்து இந்த கலர் எனாமல்ஸு அந்த மாதிரி கொடுத்தா மாதிரி இருக்கிற ஒரு அழகான பெண்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டர்க்கி பேட்டர்ன். ஸோ அதிலே ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி சின்ன ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. டர்க்கி இது வந்து எல்லாமே நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணது. ஒரு கேரளா மாடல் இருக்குது, ஒரு பாம்பே மாடல் இருக்குது, ஒரு டர்க்கி மாடல் இருக்குது. பட் பார்க்குறப்ப அது ஒரு செட்டு மாதிரி வந்துருக்கு பாருங்கள், அழகாக. நெக்ஸ்ட்டு 24, 24 அண்ட் 58 கிராமில் இருக்கிற இந்த 3 பீஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வரும். வேஸ்டேஜ் வந்து ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பே பேட்டர்னில் இருக்கிறதுலே சிம்பிள், ஏன்னா பாம்பே லாப்பா எல்லாருக்கும் தெரியும் பெருசு பெருசாக இருக்கும்னு, அதில் ஒரு சிம்பிள் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்னில் ஃபுல்லுமே எனாமல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 3 கலர் எனாமல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக யூ டைப்பில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு 30, 35, 41 கிராமில் இருக்கிற இந்த ஒரு செட்டு தான். இதில் அந்த சாவித்ரி மாடல் ப்ளஸ் வந்து கல்கட்டா மாடல், கேரளா மாடல் மூணுமே வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த கல்கட்டா வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல இந்த இயரிங்கில் இருக்கிற மாதிரி ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சாவித்ரி மாடல். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பாம்பேன்னு சொல்ல முடியல, கல்கட்டானும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஃபேன்சியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சில இடத்துல பார்த்தா கேரளா டிசைன் மாதிரி இருக்குது, சில இடத்துல பார்த்தாக்கா உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்ன் மாதிரி வந்து வருது. நல்ல பார்வையாக இருக்குது. அந்த கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்வையாக இருக்குது. அந்த 10 சவரனுக்குள்ளே தான், கிட்டத்தட்ட 8 சவரன் அந்த மாதிரி வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 29, 42 அண்ட் 30 இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிராம் தான். இதில் வந்து ஒரு மாங்காய் நெக்லஸும் ஸ்டார் போட்டா மாதிரி காசு மாதிரி இருக்கிற ஒரு டைப்பும் வந்து காமிச்சிருக்கோம். இது வந்து இந்த ஸ்டார் போட்ட டிசைனும் சரி, இந்த காயின்ஸ் இந்த மாதிரி போட்ட டிசைனும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. அவங்களோட வெட்டிங்லாம் பார்க்குறப்ப கூட தெரியும், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 33, 33, 36 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். இதில் கொடுத்துருக்கிற அந்த நெக்லஸ் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கொடுத்தா மாதிரி ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற செயினுமே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான பாம்பே பேட்டர்னு. அடுத்து வந்து ஒரு செயின் வந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ்டிங் டைப்பில் வந்து அந்த பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்காகவும் வந்து வரும். அது ஒரு டாலர் செயின் மாதிரி இருக்கும் சொல்லப்போனால்.
நெக்ஸ்ட் வந்து 33, 33 அண்ட் 36 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷனு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்சிங்காக தான் நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம இப்போ காமிச்சோல்ல இந்த ஃப்ளவர் டிசைன் அதுதான் இது. இந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முகப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 41, 29, 40 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது. அழகான ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கொடைக்கும் கீழே லக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோயம்புத்தூர் மாடல் வரிக்கா மாடல்னு சொல்லுவாங்களே அதில் ஒரு பெரிய பெண்டன்ட்டு லிக்விட் எனாமல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் நல்ல பெரிய டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுமே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். இன்றைக்கி நம்ம காமிச்சதுமே கம்ப்ளீட் செட் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 1 or 2 தான் வந்து இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணி அரேஞ்ச் பண்ணது தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு ஒரு நெக்லஸும் வந்துடுது, ஹாரமும் வந்துடுது, ப்ளஸ் லாங் ஹாரமுமே வந்துடுது. இதுவுமே லக்ஷ்மி பெண்டன்ட்டு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மிடில் ஹார்மும் 3மே வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு தான். ஆனால் இதில் சைடு ஃபுல்லுமே அந்த லக்ஷ்மி மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி நம்ம ரெகுலர் கோல்டு கலர்லேயே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த டெம்பிள் கலெக்ஷனை ஆன்டிக் கொஞ்சம் சேர்த்தா மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி இல்லாமல் இது ரெகுலராக அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 62 கிராம் வந்து ஹையஸ்ட்டு வருது. 11 கிராம் அண்டு 63 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக வீடியோட பிகினிங்கில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் நான் காமிச்சிருந்தேன். வீடியோ வர தான் இந்த 11 கிராம் 12 கிராம் 13 கிராம் அந்த மாதிரி நெக்லஸ்லாம் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து பீட்ஸ் கொடுத்தா மாதிரியும் ஒரு கெம் ஸ்டோன் மாதிரி, இது ஃபேன்சி ஸ்டோன் தான், பட் அந்த மாதிரி லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஒரு கேரளா டைப்பில் நல்ல சலங்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பார்வையான கலெக்ஷன் தான் அது. உங்களுக்கு அதோட நெக் போர்ஷன்லாம் இந்த பாம்பே மாடலில் வர ஹாரமில் கொடுத்தா மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 32, 35, 61 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன் இது. நான் வந்து 60.500 அப்படின்னு இருந்தேன்னா அது 61 போட்டிருக்கேன். எப்போதுமே நம்ம கொஞ்சம் கேஷ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் கூட ப்ராப்ளம் இல்லை, பட் கம்மியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அது கஷ்டம் இல்லை. அதனால் இன்னொன்று கோல்டு ரேட்டோடு வந்து போட சொல்கிறீங்க. கோல்டு ரேட்டோட சில கலெக்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து போடுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து 7,140 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கோல்டு ரேட்டே வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த ரேட்டோட நான் காமிச்ச கிராம் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த அமௌண்ட்டோட ஒரு 14% நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. அந்த அதை வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நியர்பை அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் அது. அடுத்து ஒரு சாவித்திரி மாடல், ஒரு டெம்பிள் கலெக்ஷனில் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு யூ டைப் ஹாரம் தான். இது எல்லாமே 23, 34, 37 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் லலிதா ஜுவல்லரிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.